ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழுக்கு நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம். வரக்கூடிய ஏப்ரல் 25ஆம் தேதியிலேருந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃப்ரீ பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து நிறைய ஃப்ரீ பேட்ச் போட முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாமே வரும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 15 டெஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்ட்டில் ஷெடியூலில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 பார்ட் 1. யூனிட் 1 அப்படின்னா என்னன்னு தெரில அப்படின்னா நீங்கள் குரூப் 4 சிலபஸ் எடுத்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஷெடியூல்லே பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். டெஸ்ட் 1க்கு என்னென்ன டாபிக் பிரித்து எழுதுக, குறில் நெறியில் வேறுபாடு, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, அடுத்து உங்களுக்கு நகர வேறுபாடு, இதெல்லாமே வந்து டெஸ்ட் 1க்கான டாபிக். ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட் 2க்கு என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெடியூல் கூட உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஷெடியூலே வச்சுக்கோங்க கையில் எப்பயுமே. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன டாபிக் இருக்குது, அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ஃபுல்லாக எல்லா டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஷெடியூலில் பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், மொத்தம் 13 டெஸ்ட்டு, அது இல்லாமல் லாஸ்ட்டாக 2 ஃபுல் டெஸ்ட், மொத்தம் 15 டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 15 டெஸ்ட்டும் நீங்கள் சின்சியராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தமிழில் 95க்கு மேலே எடுக்க முடியுங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப தரமாக இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறனால நம்ம கொஸ்டினில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப தரமாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஆன்சருக்கும் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி OMRல கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் நீங்களே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவோம். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுடைய OMR சீட்டை ஃபோட்டோ எடுத்து அதில் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸில் அதுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும். நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மொத்தம் 15 டெஸ்ட் இந்த ஃப்ரீ பேட்சில் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடியூல்லே இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணி டெஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இப்போ ஏப்ரல் 25ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த ஃப்ரீ பேட்ச் எப்போ முடியுது அப்படின்னா ஜூன் 14ஆம் தேதி முடிஞ்சிடும். மொத்தம் 15 டெஸ்ட்டு, லாஸ்ட்டில் உங்களுக்கு 2 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இது வந்து புதிய புக், பழைய புக், சிறப்பு தமிழ் 3மே கவர் பண்ணி தான் இந்த பேட்ச் போகும். இது வந்து சிலபஸ் வைஸில் போகும். இந்த பேட்ச் வந்து புக் வைஸ் கிடையாது, சிலபஸ் வைஸ். நீங்கள் ஷெடியூல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து சிலபஸ் வைஸில் தான் இருக்கும். அதேமாதிரி 3 புக்குமே நம்ம கவர் பண்ண போகிறோம். தமிழ் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.